ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோவில் இன்றைக்கி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஒரு சில உணவுகள் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது எவ்வளவு நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்ம உடம்புல வந்து செரிமானம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எவ்வளோ ஒரு பொருளை வந்து நம்ம சாப்பிட்றோம்னா இது எவ்வளோ நேரத்தில் செரிமானம் ஆகும். இப்போ ஒரு கோழிக்கறி சாப்பிட்றோம் அப்படின்னா அது எவ்வளோ நேரத்தில் செரிமானம் ஆகும். ஒரு முட்டை சாப்பிட்றோம்னா அது எவ்வளோ நேரத்தில் செரிமானம் ஆகும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில. ஸோ சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க வந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம சாப்பிட்ற உணவு நமக்கு உண்மையிலே எவ்வளோ நேரத்தில் நம்ம உடம்புல போய் சேருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? இதில் நம்ம பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பு, கேஷ்யூ நட். இந்த முந்திரி பருப்பை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இது எவ்வளோ நேரத்தில் நமக்கு செரிமானம் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதாவது 2 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரையிலும் ஆகும் அப்படிங்கிறது. இந்த ஒரு முந்திரி பருப்பு நம்ம உடம்புல போய் நம்ம மென்று சாப்பிட்றோம். இது நம்ம உடம்புல செரிமானம் ஆகி அதில் இருக்க நியூட்ரிஷன்லாம் நம்ம உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா 2 மணிலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஆகும் அதிகபட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கோழிக்கறி, சிக்கன் சாப்பிட்டோம்னா அதுவும் எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரங்கள் வரை ஆகும். ஒரு கோழிக்கறி, ஒரு சிக்கன் சாப்பிட்றோம் அப்படின்னா 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரங்கள் வரைக்கும் இந்த சிக்கன் வந்து நம்ம உடம்புல வந்து செரிமானம் டைஜஷன் ஆகி நம்ம உடம்புக்கு வந்து அந்த புரோட்டீனு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 3 மணி நேரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பாதாம் பருப்பு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, ஆல்மண்ட். இந்த பாதாம் பருப்பு நம்ம சாப்பிட்டோம்னா இது எவ்வளோ நேரத்தில் செரிமானம் ஆகும் அப்படின்னா இது ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரங்கள் வரையிலும் ஆகும். அதுவும் அப்படி தான் ஆகும். எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து இயற்கையாக நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் எதுவுமே நமக்கு வந்து கொஞ்சம் நேரங்கள் ஆகும். ஒரு 2 மணி நேரங்கள் வந்து ஆகுது. இதில் எல்லாமே 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரங்கள் வரை அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இது அடுத்தபடியாக வந்து நம்ம கேரட் நம்ம சாப்பிட்றோம், சரிங்களா? ஒரு கேரட் சாப்பிட்டோம்னா எவ்வளோ நேரத்தில் ஆகுது? 50 நிமிடங்கள் வரையிலும் ஆகுது. ஒரு கேரட் சாப்பிட்டா 50 நிமிடங்கள் வரையிலும் ஆகும் செரிமானம் ஆகிறதுக்கு, சரியா? அதே போல் ஒரு ஆப்பிள் பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த ஆப்பிள் பழம் நம்ம உடம்புல செரிமானம் ஆக எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா 45 நிமிடங்கள், 40 முதல் 45 நிமிடங்கள் வரையிலும் ஆகும். அந்த ஆப்பிள் பழத்தில் இருக்க நியூட்ரிஷன் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு அவ்வளவு நேரங்கள் வந்து ஆகும். அப்புறமா முட்டை, எக்கு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? எக்கு ஒயிட்டு, எக்கு எல்லோ, இந்த மாதிரி முட்டையில் சமைக்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே வச்சுக்கோங்களேன், எதுவாக இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம், அதாவது 30 நிமிடங்கள் வரையிலும் ஆகும். அரை மணி நேரங்கள் வரைக்கும் இந்த முட்டை சாப்பிட்டா வந்து செரிமானம் ஆகுவதற்கு நேரமாகுது. அதற்கு அடுத்து பழங்களில் வந்து தண்ணி பழம், வாட்டர் மெலன் இருக்குல்ல, தண்ணி பழம் சொல்லுவோம் இல்லையா, இந்த வாட்டர் மெலன் செரிமானம் ஆகிறதுக்கே ஒரு 20 நிமிடங்கள் வந்து ஆகுது. இது நம்ம தண்ணியாக தான் குடிக்கிறோம். அந்த பழமே தண்ணி பழம், வெறும் ஜூஸு தண்ணியாக தான் இருக்கும் நம்ம வாயில் கடித்து சாப்பிட்டா. அப்படி இருக்க அந்த பழமே நம்ம உடம்புல போய் நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குறதுக்கு 20 நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணீர் மட்டும்தான் ஒரு 5 நிமிடத்தில் நம்ம உடம்புல வந்து இதாகும், சரிங்களா? தண்ணீர், நம்ம வெறும் தண்ணீர் வாட்டர்னு சொல்லி குடிக்கிறோம் பார்த்தீங்களா, பிளைன் வாட்ரு. இந்த பிளைன் வாட்ரு ஒன்று மட்டும்தான் நம்ம உடம்புல வந்து ஒரு 5 நிமிடத்தில் வந்து நமக்கு வந்து செரிமானம் ஆகுது. இப்போ வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக நம்ம ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ முழுசாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.